வந்து ஓகே, இதே அமைப்புல இது வந்து 8ஆவதுன்னு போட்டுக்கலாம். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 6ல் இருக்காரு. இங்க வேலை செய்யுமா செய்யாதா, ஏன் செய்யாது அப்படின்றத பார்க்க போறோம். 4ஆம் அதிபதி ஒரு வீடு அமையுமா அமையாதா, 4ஆம் இடம் தாயாருடைய தோஷங்கள், அந்த மாதூர் தோஷம் தீருமா தீராதா அப்படின்னு பார்க்கணும்னா 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கிறாரு. இப்போ 6ஆம் இடத்துல இருந்தாலும் 6க்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். இப்போ ஏன் எப்போ கிடைக்காது அப்படின்னா, இந்த இடம் திதி சூன்யமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஓகேங்களா, இந்த இடம் திதி சூன்யமா ஆகக்கூடாது. 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் திதி சூன்யமா ஆகக்கூடாது. ஆச்சுன்னா உங்களுக்கு அதை தடைகள் தாமதங்களை கொடுக்கும். அது கிடைக்கிறதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ஓகேங்களா, அதே மாதிரி அஸ்தமனம் ஆகக்கூடாது. இந்த இடத்துல வந்து புதன் வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது. அஸ்தமனம் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும். இதே இடத்துல இல்ல, சூரியன் நெருக்கத்துல எங்க புதன் இருந்தாலும் சரி, அது திதி சூன்யத்துல இருந்தாலும் இல்லைனாலும் அஸ்தமனமா இருந்ததுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு அந்த 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஃபெயிலியர் தான் கொடுக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நீச்சமா இருக்கிறது, இந்த புதன் போயிட்டு நீச்சமா இருக்கிறாரு. இந்த 4ஆம் இடத்துக்கு 7ஆம் அதிபதி நிவர்த்தி ஸ்தான அதிபதி. இந்த நிவர்த்தி ஸ்தான அதிபதி புதன் போயிட்டு நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அப்பவும் உங்களுக்கு வீடு மனை சொத்து தாயாரால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுல கஷ்டங்களாயிடும். அது கண்டிப்பா கிடைக்காம போயிடக்கூடிய தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு தோஷம், நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பாவகத்தால நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இல்லை வீடு கிடைக்குமா அப்படின்னா அந்த இடம் கெட்டு போயிருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி ஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னா அது கிடைக்கும் அப்படின்றதையும், எப்படி இருந்தா கிடைக்காது அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ கெட்டு போயிருக்கு, கெட்டு போகல, அது நெக்ஸ்ட், அதை ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தடு. இப்போ லாஸ்ட் வந்து எப்போ செஞ்சா இது கிளியர் ஆகும் அப்படின்றதுதான். ஓகேங்களா, நிவர்த்தி ஸ்தான அதிபதி இப்போ வந்து நிவர்த்தி ஸ்தான அதிபதி இந்த லக்னத்திற்கு இப்போ 5ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. செவ்வாயுடைய தசாபுத்தி, குழந்தை இப்போ பிறக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். அந்த ஸ்தானாதிபதியோடைய தசாபுத்தி காலங்கள் நடைபெறுதா அப்படின்னு பார்க்கணும். செவ்வாயுடைய தசாவோ அல்லது புத்தியோ நடைபெறும் காலங்கள்ல இவங்க பரிகாரங்கள் செய்தா, அதற்குண்டான பரிகாரங்கள் செய்தா கண்டிப்பா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திதி சூன்யமோ அஸ்தங்கமோ இல்லாம இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த கிரகமும் நீச்சமாக கூடாது. திதி சூன்யம் அஸ்தங்கம், அந்த கிரகம் அந்த அதிபதி நீச்சமாக கூடாது. 7ஆம் அதிபதி நிவர்த்தி ஸ்தானத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சமாக கூடாது. இந்த அமைப்பு இருந்துருதுன்னா கண்டிப்பா இந்த செவ்வாயுடைய புத்தியில இவங்களுக்கு, செவ்வாயுடைய தசையோ புத்தியிலையோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டாயிரும். ஓகேங்களா, இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ 5ஆம் இடத்துக்கு கோச்சாரத்துல குரு வராரு அப்படின்னா அந்த நேரத்துல கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா கோச்சார குரு 5ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய நேரம், அந்த 5ஆம் நிவர்த்தி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கும் போது. ஏன்னா 5ஆம் இடத்துல காரக நாஸ்தின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அமைப்புல குரு அங்க 5ஆம் இடத்துக்கு வரும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்ற டவுட் இருக்கும். இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு கோச்சாரத்துல அந்த காரக நாஸ்தியை இருந்தாலும் கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கதான் செய்யறாரு. எப்படி அப்படின்னா, ஏன்னா இந்த 5ஆம் இடத்துக்கு 7ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கும்போது, அதனுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது கட்டாயமா இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருது. சனி முக்கியமா வந்து கர்ம காரகன் சனி. சனி பகவான் வந்து திதி சூன்யம் ஆகக்கூடாது, முடக்கு திதி சூன்யம் ஆகாம இருந்து நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கும்போது, அந்த சனி பகவான் கோச்சாரத்துல 5ஆம் இடத்துக்கு வரும்போதும் கண்டிப்பா இந்த திதி சூன்ய தோஷங்கள் எதுவும் இல்லாத இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துடுறாரு. இந்த காலகட்டங்கள்லயும் நீங்க பரிகாரங்கள் செய்தா கண்டிப்பா பழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சூரியன் வந்துட்டு உச்சமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ 5ஆம் இடம் இப்போ வந்து இந்த இடம் 5ஆம் இடமா வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் அப்படின்னா சித்திரை மாசம். அப்ப சித்திரை மாசத்துல சூரியன் வந்து இங்க உச்சமாகிறாரு. இந்த நேரத்துல இவங்களுக்கு வந்து இந்த தோஷங்கள் நிவர்த்தி பண்ணும்போது கட்டாயமா இந்த பரிகாரங்கள் கிளியர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடியது. ஜாதகருடைய நட்சத்திரம், இப்போ ஜாதகர் வந்து ஒரு ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. ரோகிணி மேல சூரியன் வரக்கூடிய மாதம், இப்போ
இப்போ ரோகிணினா உங்களுக்கு சித்திரை வைகாசியில வரும். வைகாசி மாசம் வந்து ரோகிணியில வந்து சூரியன் எப்போ போறாரோ அந்த மாதங்கள்ல அந்த நாள்ல வந்து ரோகிணியில போகக்கூடிய நாள்ல வந்து நீங்க பரிகாரங்கள் செய்றீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் பலிக்கும். அந்த பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி நிவர்த்தி ஸ்தான அதிபதி. நிவர்த்தி ஸ்தான அதிபதினா இப்போ இப்போ குழந்தைக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க பூஜைகள் பண்றீங்க, அதற்குண்டான தோஷங்கள் நிவர்த்தி பண்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த உங்களுக்கு அந்த தோஷமும் நிவர்த்தி ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய யோகி, உங்களுக்கு யார் யோகின்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் யோகியா இருக்கும். அந்த யோகியுடைய கிழமை நாட்கள்ல நீங்க பரிகாரங்கள் செய்யலாம். அப்ப சனி ராகுவோ கேதுவோ யோகியா வருது அப்படின்னா அதுக்கு என்ன நாள் எடுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டவுட் வரும். ராகு கேது உங்களுக்கு எந்த ராகு கேதுக்கு யார் வீடு கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் அந்த வீட்டுக்குடைய ராகு கேதுடைய ஓனரு. அப்படி இருக்கும்போது இப்போ ராகு வந்து இப்போ சிம்மத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூரியன். அப்போ சூரியன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த பரிகாரங்களை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும், பாசிட்டிவான விஷயங்கள், குழந்தை பாக்கிய கிடைக்கிறதுக்கான அமைப்பு. இது வந்து ராகுவோ கேதுவோ உங்களுக்கு யோகியா வராங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நிவர்த்தி ஸ்தான அதிபதிகள் கரெக்டா உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கும்போது நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இதுல வந்து இப்போ இந்த ஒவ்வொரு பரிகாரமும் 2 முறை பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து இதே குழந்தைக்குனே வச்சுக்குவோம். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு கிரகம் வந்து வக்ரமா இருக்குது அப்படின்னா அந்த பரிகாரங்களை 2 முறை செய்யணும், இடத்த மாத்தி மாத்தி செய்யணும், வெவ்வேறு இடங்கள்ல செய்யணும். அந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல செய்யும் போதுதான் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். நான் தான் ஒரு முறை செஞ்சுட்டேனே அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லி கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. ஒரு பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது திரும்பவும் 2வது முறை செய்யணும். ஏன்னா அந்த கிரகம் வந்து வக்ரமா இருக்கும். வக்ரமா இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சுட்டி காட்டும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5ஆம் அதிபதி செவ்வாய் இந்த இடத்துல இருக்காரு, வக்ரமா இருக்காரு. இதே மாதிரி நவாம்சத்திலையும் 5ஆம் அதிபதி உங்களுக்கு வர்க்கோத்தமம் ஆகுறாரு. இதே இடத்துல இந்த இடத்துலயும் இதே இடத்துல இருக்கு அப்படின்னா வர்க்கோத்தமம், அது பேரு வர்க்கோத்தமம் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடம் வந்து திதி சூன்யமா இருந்தாலும் சரி. இப்ப இந்த இடம் திதி சூன்யமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் நவாம்சத்திலையும் வர்க்கோத்தமா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த திதி சூன்யம் வந்து வேலை செய்யாது. இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும், கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. இது வந்து இது வந்து பெரிய சாப்டரு. இது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு தோஷங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கிளியரா கேட்டுக்கோங்க. புரிஞ்சதுன்னா ஓகே, புரியல அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும், எப்ப பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு சொல்றேன். இப்போ வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள், கோவில்கள் பார்த்துட்டோம். இப்போ நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது பார்த்துக்கலாம்.